இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி லோ ரெசல்யூஷனில் இருக்கிற ஒரு இமேஜை எப்படி ஹை ரெசல்யூஷனுக்கு மாற்றலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ண நினைக்கிங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், ரெசல்யூஷன் கூட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் டெக்னாலஜி ப்ரிவியூஸ் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் ரீசைஸ் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதோட ரெசல்யூஷன் சைஸ் வந்து 72 இருக்கா, அது 300 மாற்றிடுங்க. 300 மாற்றிருக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்கில் இருந்திருக்கும். அதை வந்து ப்ரிசர்வ் டீடைல் 2.0 வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ரெடியூஸ் நாய்ஸ் இருக்கா, அதை வந்து லெவல் நீங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். நான் இப்போ அதை காமிக்கேன். இப்போ ரெண்டு இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கில் வைக்கேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்கில் வச்சா இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதுவே நான் ப்ரிசர்வ் டீடைல் வந்து 2.0 வைக்கேன். ஸோ ரெடியூஸ் நாய்ஸ் வந்து நான் 0 வச்சேன் அப்படின்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. ஸோ அதை வந்து லைட்டாக கூட்டிக்கோங்க. ஓகே, ரெசல்யூஷன் கூட தெரியுதா, குவாலிட்டி இமேஜோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதை கூட்டிருச்சு, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஜூம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஒரு இமேஜோட ரெசல்யூஷனை கூட்டி அதோட இமேஜோட குவாலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.